குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிழமை டெய்லி கண்டவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அவரோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியனில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு ஜனவரி 3ஆம் தேதி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூலே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இந்த தேர்வில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இந்த 2 டெஸ்ட் பேஜும் வந்து ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஷெடியூல் எதாவது டவுட் இருந்துச்சு, எக்ஸாம் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே படித்தா தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அதனால் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான வினாத்தாள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக இருக்குது. நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள அனைத்து மாணவர்களும் தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவை குறித்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமாகிவிட்டது ஆதாரங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வெளியிட்டிருக்காரு. இதில் இரும்பின் தொன்மை என்னும் தலைப்பிலான நூலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. மேலும் கங்கை கொண்ட சோழபுரம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகங்கள் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. கீழடிக்கான பிரத்யேகமான இணையதளங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான நம்ம டெய்லி பார்க்குறது. குறிப்பாக இது வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, 5300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பூனே நகரில் இருக்கும் பீர்பால் சகானி அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலான அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கும் பீட்டா ஆய்வகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரிகள் அனுப்பப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அறிவிச்சிருக்கிறார். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த முடிவுகளின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிமு 3345 ஆண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாகிவிட்டது அப்படின்னு அவர் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த முடிவுகளை தொகுத்து இரும்பின் தொன்மை அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. 5300 ஆண்டுகளின் தொன்மை இரும்பின் காலத்தை அறிந்தது எப்படி அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கிற ஷாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க அப்படின்றது நமக்கு முக்கியம். அது என்ன ஊர் என்ன மாவட்டம்ன்றதான் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்பாங்க. மீதி எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின் தான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், கீழ்நமண்டி அப்படின்னு திருவண்ணாமலை, மயிலாடும்பாறை வந்து கிருஷ்ணகிரி, ஆதிச்சநல்லூர் சிவலைலாம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஆகிய இடங்களில் உள்ள இரும்பு கால ஈமக்குழியிலிருந்து சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவை வந்து கதிரியக்க கரிம கால கணிப்புகள் மற்றும் தூண்டொலி கால கணிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த தகவல் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு கால தொல்லியல் தளங்களுக்கு தென்னிந்திய பெயர் பெற்றது. இதுவரை 3000க்கும் மேற்பட்ட இரும்பு கால ஈம சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவற்றில் வந்து பார்த்திங்கன்னா 1362 முதுமக்கள் தாழிகள், 996 பரல் உயர் பதுக்கைகள் மற்றும் 225 கல் வட்டங்கள் மற்றும் 634 வாழ்விடத்துடன் கூடிய ஈம காடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. மற்றபடி அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அது வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவை வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அதுமாதிரி சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய 129வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. அடுத்து டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றையிலேருந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலை கீழே இருக்கக்கூடிய அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கு எம்டெக்கு எம்இ இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 12500 சிங்கார சென்னை பயண அட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கார சென்னை அட்டை வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மாநகர பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
அடுத்தது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள குறிஞ்சி முகாம் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சந்தித்து வாழ்த்தப்பட்டாங்க. இதில் வந்து அர்ஜுனா விருது பெற்ற 4 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா விருது பெற்றவரான அபய் சிங், துளசிமதி, நித்யஸ்ரீ சுமதி, மனிஷா ராமதாஸ், இவங்க 4 பேரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன விளையாட்டு தொடர்புடையன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்கோம். இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம். அடுத்தது இந்திய எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய அத்துமீறல் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான், ஜஸ்ட் ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023ஆம் ஆண்டு சீனா வந்து புதிய வரைபடம் ஒன்றை அதிகபூர்வமாக வெளியிட்டது. அந்த வரைபடத்தில் ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கும் இந்திய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அக்சாய்சின் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அருணாச்சல பிரதேச மாநிலத்தை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திபெத்துன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேப்பில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 30 இடங்களுக்கு சீன மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சூட்டியிருந்தாங்க. ஓகேங்களா. உலகின் மிக நீளமான நதிகள்னு பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா 15வது இடத்துல இருக்குது. அதிக தண்ணீர் பாயும் நதியின் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா 9வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இந்த நதியின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2880 கிலோமீட்டர், சீனாவின் திபெத் பகுதியில் 1625 கிலோமீட்டரும், இந்தியாவில் 912 கிலோமீட்டரும், வங்கதேசத்தில் 337 கிலோமீட்டர் தொலைவும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா பாயுது. ஓகேங்களா. இந்த சீனாவில் பிரம்மபுத்திரா நதியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா யார்லங் சாங்போ அப்படின்னு அழைக்கப்படுது. இது இந்திய நதியின் இந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அணைக்கட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சீனா வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்கு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா மப்ஜா சாங்போ நதியில் வந்து பார்த்திங்கன்னா 11 லட்சம் கோடி செலவில் உலகின் மிகப்பெரிய அணைக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா 60,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம், பட் இதில் இருக்க டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாள், அதாவது நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம், ஜனவரி 23. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா பரக்கிரம தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேங்களா. பரக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா பரக்கிரம திவாஸாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது. அவர் பிறந்த சொந்த ஊரான கட்டாக்கில் இருக்கிற ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 3 நாட்களுக்கு அரசு சார்பில் வந்து விழா நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நேதாஜி பிறந்தநாள் விழா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவருடைய புகைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. இல்லை யார் கலந்துட்டு இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, பேர், அவங்க பதவி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் மட்டும்தான் முக்கியமாக அப்படின்னா இல்லை, இதை நீங்கள் டெய்லியும் படிக்கும்போது உங்களுக்கு மெமரி ஆகிடும். இது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரில் வந்து உங்களுக்கு மெமரி ஆகிடும். அதனால தான். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், உதவித்தொகை வழங்குவதாக வந்து பார்த்திங்கன்னா போலியான அழைப்புகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக லேப்டாப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. அப்படிலாம் எந்த டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கேட்காது. அப்படி டேட்டா கேட்டாலும் ஸ்கூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டாவெல்லாம் வாங்கி ஸ்கூல்லேருந்து தான் என்ட்ரி பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்காது. சரிங்களா. கல்வி உதவித்தொகை குறித்து பெற்றோர் மாணவர்களுக்கு வரும் போலி அழைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம், யாரும் ஷேரும் பண்ணாதீங்க. அடுத்து குரூப் 4 தேர்வில் காலியிட விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினசரி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க, அந்த பார்த்துருக்கலாம். குரூப் 4 கலந்தாய்வு நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணை இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி வெளியிடப்படும். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் கிராம நிர்வாக அலுவலர் கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலந்தாய்வில் நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் விவரங்கள் ஒவ்வொரு நாளும் தேர்வாணையம் இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும். நீங்கள் லைவில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி கலந்தாய்வுக்கு பங்கேற்க வரும் தேர்வுகளின் பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கூட அமைச்சு பெஞ்செலாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை, வெளியில் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு ஷெட்டு போட்டு பெஞ்செலாம் போட்டிருக்காங்க உட்கார மாதிரி. சரிங்களா. அடுத்து தேர்தல் நடைமுறை, அதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர்களுக்கான சர்வதேச மாநாடு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான், இலங்கை, மொரிஷியஸ், இந்தோனேஷியா மற்றும் கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது பேசிய ராஜீவ்குமார், இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் பேசியிருக்காரு. நாட்டினுடைய தற்போதைய 99.1 கோடி வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் 96.8 கோடியாக இருந்தது. இப்போ 99.1 கோடியாக இருக்குது. தேசிய வாக்காளர் தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 25. இது முக்கியமான விஷயம். இந்திய தேர்தல் ஆணையம் நாட்டில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை வெளியிட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 முதல் 29 வயதுக்குரிய இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 21.7 கோடியாக இருக்குது. ஓகேங்களா. கடந்த 2024 வாக்காளர்கள் பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 948 இருந்தது. இப்போ 2025 6 புள்ளிகள் அதிகரித்து 954 இருக்குது. ஓகேங்களா.
அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம். நம்ம நாட்டுடைய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா அளித்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தால் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் நாட்டின் தேர்தல் சிறப்பாக நடத்த முடிக்க முடிந்தால் வந்து பார்த்திங்கன்னா பூடானுடைய தலைமை தேர்தல் ஆணையர்னா டாஷோ சோனம் டோப்கே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூடான் மட்டும் இல்லாமல் இந்தியா தயாரிக்கப்பட்ட இவிஎம்களை நேபாளம், நமீபியா உள்ளிட்ட நாடுகள் தேர்தல்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ 2004லேருந்து 2024 வரைக்கும் பயன்படுத்தும். இதுவரையும் 5 மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திருக்கோம். அடுத்து இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க விருது வழங்குறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMDயோடைய தலைமை இயக்குனரான மிருத்யு சஞ்சய் மொஹபத் ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான தலைசிறந்த சேவைக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்குது. ஓகேங்களா. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள உதவியதற்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது வழங்குறாங்க. இவர் அது மட்டும் இல்லாமல் உலக வானியல் அமைப்புக்கான WMOடைய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாகவும் இருக்கிறார். ஐநா வானிலை முகமையினுடைய 3வது துணைத் தலைவராகவும் பதவி வகிச்சிருக்கிறார். ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முக்கியமானது தான். நம்மளோட EVM மிஷினை எந்தெந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது முக்கியம். பூடானில் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேபாளம், நமீபியா உள்ளிட்ட நாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா குவாட் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா ஆகிய 4 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது. ஓகேங்களா. குவாட் அமைப்பில் இந்த நாடுகள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமானது. அடுத்து ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உலக செஸ் சாம்பியனான தமிழக குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிடே ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் வந்திருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு முன்னாக அர்ஜுன் எரிகைச்சி வந்து பார்த்திங்கன்னா 2779.5 புள்ளிகள் வச்சிருந்தார். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2784 புள்ளிகளை வச்சு இந்தியர்களுடைய பட்டியலில் முதலிடத்திலையும் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்தையும் வந்திருக்கிறார். ஓகேங்களா. இதில் முதலிடத்தில் நார்வேனுடைய மேக்னஸ் கால்சனும், அமெரிக்காவினுடைய ஹிகரு நகமுராவும், சக நாட்டவரான பாபியோனா கரானா ஆகியோர் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 இடத்துல இருக்கிறாங்க. இவர் 4வது இடத்துல இருக்கிறார் உலக அளவில். அடுத்து கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா லடாக் யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி இருக்குது. ஓகேங்களா. இத்தாலியில் நடைபெறும் கார்டிங் உலக சீரிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 10 வயது சிறுமியான அன்டிகா மிர் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கிறாங்க. அடுத்தது குடியரசு தின விழா அணிவகுப்பு. 76வது குடியரசு தின அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ போர் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சய் மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரலவ் ஆகிய ஏவுகணைகள் வந்து முதல் முறையாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இது தவிர நவீன தொழில்நுட்பம் கூடிய பிரம்மோஸ், ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகள் வந்து பார்த்திங்கன்னா பினாக்கா ராக்கெட் ஏவுகணன் உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற உள்ளன. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளில்லா விமானங்களை கண்டறிந்து அழிக்கும் ட்ரோன் மற்றும் ஆருத்ரா ட்ரோன், மின்னணு போர்க்கள அமைப்பான தராசக்தி, இந்தியாவின் முதல் நீண்ட தூரம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, குறைந்த எடையுள்ள இலக்குகளை குண்டு துளைக்காத உடைகள், ஜோராவர் பீரங்கி உள்ளிட்டவை வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போர் விமானங்கள் C-130J சூப்பர் ஹெர்குலிஸ், C-295, C-17 குளோப் மாஸ்டர் மற்றும் B-18 MJG-29 ASU-30 உள்ளிட்ட போர் விமானங்களும் அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. முதல் முறையாக முப்படையின் ஊர்தியும் இந்த அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா. இதுலேருந்து தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதுலேருந்து ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எது ஏவுகணை, எது வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பல், இது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். TNSRBல கேட்பாங்க. நம்ம டெய்லி கண்டபஸில் பார்க்குறது தான். முதல் முறையாக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா முப்படையினுடைய அணிவகுப்பும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கருப்பொருளாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு குடியரசு தினம் வந்து பார்த்திங்கன்னா பொற்கால இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு அப்படின்ற கருப்பொருளுடன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து சிறப்பு விருந்தினராக யார் வராங்க அப்படின்னா இந்தோனேஷிய அதிபரான பிரபாவோ சுபியோந்தோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இதையடுத்து இந்திய படைகளுடன் இந்தோனேஷிய படைகளை சேர்ந்த வீரர்களும் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.2 லட்சம் பெரிய வகை பச்சோந்திகளை கொல்ல வந்து பார்த்திங்கன்னா தைவான் அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இது கட்டுக்கடங்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெருகி விவசாயத்தை வந்து ரொம்ப பாதிக்கிறதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பச்சோந்திகளை வந்து பார்த்திங்கன்னா தைவான் அரசு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாட திட்டம் மேற்கொண்டாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பச்சோந்திகள் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடப்பட்டுச்சு. இது வேட்டையாடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $15 அதாவது பார்த்திங்கன்னா $1,300 வந்து பார்த்திங்கன்னா பரிசும் வழங்கியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1.2 லட்சம் பெரிய வகை பச்சோந்திகளை வந்து பார்த்திங்கன்னா கொல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பிடிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமாகவோ அல்லது நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.